3. அதே போல இந்த நடுநாள் காண்றது எப்படி என்று சொல்லி பாத்தீங்கன்னா, ஜூலை மாசம் 2ஆம் தேதி என்று எப்படி காண்றேன்னு சொன்னா, 365 நாள் தான் இருக்குது. இல்லையா? அத 2ஆல பிரிச்சீங்கன்னா 182 மீதி 1 பேர். அப்ப 183வது நாள் தான் நடுநாள். இதுல இருந்து ஜனவரி 31 கழிக்கணும். ஜனவரி 31 கழிச்சீங்கன்னு சொன்னா, அப்படி கழிச்சு கழிச்சு தான் பாக்குற. அதை விட ஷார்ட்கட் நீங்க பாடமாக்கி வைக்கலாம். சரியா? உங்களுக்கு தெரியத்தானே வேணும் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி. இல்லையா? அப்ப அதுக்கு நான் சொல்லி தரேன். அதோட முடிப்பேன். என்னன்னு சொன்னா நீங்க ஸ்கூலுக்கு வரணுமே. ரைட். ஆ ரைட். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா நடுநாள கண்டுபிடிச்சிட்டோம். 183வது நாள் தான் நடுநாள். இதுல ஜனவரி 31 நாள். அத கழிங்க. இது ஜனவரி. கழிச்சீங்கன்னு சொன்னா 2, 5, 1. பிப்ரவரி சாதாரண வருஷம் தானே. அது 28. அத கழிங்க. கழிச்சீங்கன்னு சொன்னா 12ல 8 போனா 4, 4ல 2 போனா 2, 1. மார்ச் 31 கழிங்க. 3, 93. மார்ச். ஏப்ரல் 30 கழிங்க. கழிச்சீங்கன்னு சொன்னா 3, 63. அடுத்தது மே 31. 2, 3. அடுத்தது ஜூன் 30. 32ல 30 கழிச்சீங்கன்னா 2 பேர். அது 2 என்னவா இருக்கும்? ஜூலை மாசம் 2 இருக்கும். அப்ப ஒரு வருஷத்துல சாதாரண வருடத்துல ஒரு நடுநாள் வந்து ஜூலை மாசம் 2ஆம் தேதி. அது 183வது நாளா இருக்கு. கண்டுபிடிக்கிற மெத்தட் இது. சரியோ? அல்லது உங்களுக்கு பாடமாக்கி வச்சீங்களா ஈஸியா செய்துட்டு போலாம். அதே போல ஒரு சாதாரண வருடம் ஜனவரி 1ஆம் தேதி திங்கள்ல தொடங்குனா அதுல நடுநாள், அதாவது ஜனவரி 1 திங்கள்ல தொடங்கிது என்று சொன்னா அதுல நடுநாள் 183வது நாளும் டிசம்பர் 31ஆம் தேதியும் ஒரே நாளாத்தான் இருக்கு. திங்கள் திங்கள் திங்களாத்தான் இருக்கு. அந்த திங்கள் மட்டும்தான் பிள்ளைகள் அந்த வருஷத்துல 53 வரும். மற்ற எல்லாமே 52 வரும். சரியோ? அப்ப இது எவ்வகை வருடம்? சாதாரண வருடம். இறுதி நாள் எது? திங்கட்கிழமை. நடுநாள் எது? திங்கட்கிழமை. இவ்வளவு திங்கட்கிழமையில எத்தனை இருக்கும்? 53 இருக்கும். வெள்ளிக்கிழமை எத்தனை இருக்கும்? 52 இருக்கும். யாருக்கும் குழப்பம் இருக்கா? இல்ல சார். அடுத்தது இதோட முடிச்சிடுவோம். என்றால் நீங்க இது செய்யணும். ரைட். இதை பாருங்க. 2020 ஒரு லீப் வருடம். ஏனண்டா 20 நாள் பிரிக்க மாட்டா பூஜ்ஜியம் மீதி வரும். 1ஆம் தேதி புதனண்டா இது எவ்வகையான வருடம்? லீப் வருடம். இந்த இறுதி நாள் சாதாரண வருடம் அதே இதுல முடியும். லீப் வருடம் தொடங்குற நாளுக்கு அடுத்த நாள் முடியும். அப்ப அது புதன்ல தொடங்குனா வியாழன் முடியும். செவ்வாய்க்கிழமை எத்தனை இருக்கும் அந்த வருஷத்துல? 52 தான் இருக்கும். 52. வெள்ளிக்கிழமை எத்தனை இருக்கும்? 52 தான் இருக்கும். 53 வாரங்களை கொண்ட கிழமைகள் என்னண்டா தொடங்குற புதனும் முடிகிற வியாழன். சாதாரண வருடத்துல தொடங்குற நாள் மட்டும்தான் 53 இருக்கு. லீப் வருடத்துல தொடங்குற நாள் ஒன்று, முடிகிற நாள் அடுத்த நாள். அந்த ரெண்டுமே 52 இருக்கு. 53 இருக்கு. 53 சார், வாரங்களை கொண்ட கிழமைகளண்டா புதனும் வியாழன். ஓ சொல்லுங்கம்மா. இந்த என்னதுண்டா அந்த 52 என்னத்துக்கு இவர் எடுத்து செவ்வாய்கள் எத்தனை ஓட்டிக்கு அப்படி வேற அந்த பிள்ளைங்க 52. செவ்வாய்க்கிழமை கேட்டிருக்கிறாங்க. ஓ, 52 தான் வேறு. வெள்ளிக்கிழமை கேட்டிருக்கிறாங்க. அதுவும் 52 தான் வேறு. அதுல 53 நாட்களை கொண்டது புதனும் வியாழனும் தான். மற்றெல்லாம் 52 தான். சரியா? ரைட். அதே போல 1989ஆம் ஆண்டு எத்தனையாம் நூற்றாண்டு, எத்தனையாம் தசாப்தம்? 1989. 1 தொடக்கம் 9 வரை கடைசியில வந்தா நடுவுல 11 கூட்டம். 11 கூட்டினீங்கடா இந்த 9 வெட்டி விடுங்க. 19 ஒண்ட கூட்டின 20ஆம் நூற்றாண்டு 9ஆம் தசாப்தம்.
இலங்கை குடியரசானது 1972 ஆண்டு. 1972 ஆண்டு. அதே போல 1972 20ஆம் நூற்றாண்டு 8ஆம் தசாப்தம். 2020 கடைசியில பூஜ்ஜியம் வந்தா, ஒண்டியின் இடத்துல பூஜ்ஜியம் வந்தா பிள்ளைகள் என்ன செய்யணும்? நடுவுல 10 கூட்டம், 10 கூட்டுறது. அப்ப 21ஆம் நூற்றாண்டு 2ஆம் தசாப்தம். 2வது விடை சரி. அடுத்தது 20ஆம் நூற்றாண்டின் 6ஆம் தசாப்தத்துக்குரியது. அதை நாங்க செய்து செய்து பாத்தீங்கன்னு சொன்னா, முதலாவது பாத்தீங்கன்னா 20ஆம் நூற்றாண்டு 6ஆம் தசாப்தம். விடை சரி. பாடசாலை ஆரம்பித்த கண்காட்சி வெள்ளிக்கிழமை ஆரம்பித்த 8, வெள்ளியோட வெள்ளி 8 நாள், அல்ல வெள்ளியில இருந்து 8 நாளை கவுண்ட் பண்ணுங்க. வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்க, செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி. விடை வெள்ளி முடியும். ஜனவரி 5ஆம் தேதி வெள்ளி எனில் பிப்ரவரி 5ஆம் தேதி என்ன கிழமை? 50 தானே பாக்குறேன்னு சொன்னாங்க இல்லையா? நீதி கேள்வியை நாங்க அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். இந்த மானமட்ட பேப்பர் அவ்வளவு பெரிய கஷ்டமான வினாத்தாள் இல்ல, உங்களுக்கு போட்டு விட்டுருக்கிறோம். ஏன்னா